திருமணமான 2 ஆண்டுகளில் உயிரிழந்த பாக்யராஜின் முதல் மனைவி. யாரும் பலரும் அறியாத சோக கதை. தமிழ் சினிமாவில் பிரபல இயக்குனர் பாக்யராஜின் முதல் மனைவி பிரபல நடிகை என்பது பலருக்கும் தெரியாது. 25 வயதிலேயே அவர் உயிரிழந்த சோகமான நிகழ்வு பாக்யராஜின் வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத அத்தியாயமாக அமைந்தது. பாக்யராஜின் முதல் காதல் மனைவி யார் என்று தெரியுமா? தமிழ் சினிமாவில் முன்னணி இயக்குனரும், நடிகரும் மற்றும் திரைக்கதை ஆசிரியராக தனக்கென தனி முத்திரை பதித்தவர் பாக்யராஜ். அவரது திரை வாழ்க்கையில் போலவே தனிப்பட்ட வாழ்க்கையில் பலருக்கு தெரியாத ஒரு சோகமான அத்தியாயம் இருக்கிறது. இன்று அவரது மனைவியாக நடிகை பூர்ணிமா பாக்யராஜ் அனைவருக்கும் தெரிந்தாலும், அதற்கு முன்பு நடிகை பிரவீணா தான் அவரது முதல் மனைவி என்பதும் பலருக்கும் தெரியாத உண்மை. சிறிய கதாபாத்திரங்கள் தொடங்கிய சினிமா பயணம். 1970களில் நடுப்பகுதியில் நடிகையாக அறிமுகமானவர் பிரவீணா. முதலில் சிறிய கதாபாத்திரங்களில் மட்டுமே நடித்தார். தமிழில் மட்டுமல்லாமல் மலையாளம், தெலுங்கு மற்றும் கன்னட திரைப்படங்களிலும் வாய்ப்புகளை பெற்றார். ஆரம்பத்தில் கதாநாயகியாக வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றாலும் தொடர்ந்து முயற்சி செய்து சினிமாவில் தனது இடத்தை நிலைநிறுத்த போராடினார். அவரது திரைப்பயணத்தில் பல இடங்களில் குறுகிய கதாபாத்திரங்களில் நடித்திருந்தாலும், நடிப்பின் மீது கொண்ட ஆர்வத்தை அவர் ஒருபோதும் கைவிடவில்லை. பாக்யராஜுடன் மலர்ந்த காதல். அதே காலகட்டத்தில் சினிமாவில் ஒரு நிலையான இடத்தை பெற முயன்று கொண்டிருந்தவர் பாக்யராஜ். இருவரும் திரைப்படத்துறையில் சந்தித்தபோது நல்ல நட்பு உருவாகியது. காலப்போக்கில் அந்த நட்பு காதலாக மாறியது. அந்த நாட்களில் இருவரும் பொருளாதார ரீதியாகவும் பல சவால்களை எதிர்கொண்டதாக கூறப்படுகிறது. அந்த சூழ்நிலையில் பிரவீணா பாக்யராஜுக்கு உறுதுணையாக இருந்ததாக பல திரையுலக வட்டாரங்கள் கூறப்படுகின்றன. பாமா ருக்மணி படத்தால் கிடைத்த திருப்புமுனை. 1980ஆம் ஆண்டு வெளியான பாமா ருக்மணி திரைப்படம் பிரவீணாவின் வாழ்க்கையில் முக்கியமான திருப்பமாக அமைந்தது. இந்த படத்தில் இரண்டாவதாக கதாநாயகியாக நடித்த அவர் தமிழ் ரசிகர்களிடையே கவனம் பெற்றார். அதே படத்தில் நடித்த பாக்யராஜுடனான உறவும் மேலும் வலுவடைந்தது. இந்த திரைப்படத்திற்கு பிறகு இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தனர். 1981இல் திருமணமான நீடிக்காத இல்லற வாழ்க்கை. நீண்ட நாள் காதலராக இருந்த பாக்யராஜ் மற்றும் பிரவீணா 1981ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். திருமணத்திற்கு பிறகும் பிரவீணா திரைப்படங்களில் தொடர்ந்து நடித்தார். சினிமாவிலும் குடும்ப வாழ்க்கையிலும் புதிய அத்தியாயத்தை தொடங்கியிருந்த இந்த தம்பதியினர் மகிழ்ச்சி நீண்ட நாட்கள் நீடிக்கவில்லை. 25 வயதிலேயே உயிரிழந்த பிரவீணா. திருமணமான 2 ஆண்டுகளில் 1983ஆம் ஆண்டு பிரவீணாவிற்கு மஞ்சள் காமாலை பாதிப்பு ஏற்பட்டது. சிகிச்சை பெற்றாலும் உடல்நிலை மோசமடைந்ததால் வெறும் 25 வயதிலேயே அவர் உயிரிழந்தார். இந்த சம்பவம் பாக்யராஜுக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. இளம் வயதிலேயே வாழ்க்கை துணையை இழந்த சோகம் அவரது வாழ்க்கையில் மறக்க முடியாத நினைவாகவே கடைசி வரை இருந்தது. பின்னர் பூர்ணிமாவுடன் புதிய வாழ்க்கை. பிரவீணாவின் மறைவிற்கு பிறகு சில ஆண்டுகள் கழித்து நடிகை பூர்ணிமாவை பாக்யராஜ் திருமணம் செய்து கொண்டார். இவர்களின் மனம் சாந்தனு பாக்யராஜும் மருமகள் கீர்த்தனாவும் திரைப்படத்துறையினில் தனங்களுக்கென தனி இடத்தை பெற்றுள்ளனர். மறக்க முடியாத பேராக பிரவீணா. நடிகையாக அதிகபட்ச படங்களில் கதாநாயகியாக ஜொலிக்க முடியாவிட்டாலும், தனது விடாமுயற்சியாலும் பாக்யராஜின் வாழ்க்கையில் முக்கிய அங்கமாக இருந்தாலும் பிரவீணா இன்று வரை நினைவு கூறப்படுகிறார். குறுகிய கால வாழ்க்கையிலே அவர் விட்டு சென்ற நினைவுகள் தமிழ் சினிமாவின் ரசிகர்களிடையே இன்றும் பேசப்பட்டு வருகின்றன. தேங்க்யூ.